வெற்றிகரமாக த செகண்ட் லவ் அப்படிங்கிற விஜய் டெலிவிஷனுடைய புதிய ஷோ லான்ச் ஆயிருக்கு. விஜய் டிவியில் ஒரு எபிசோடு ஆல்ரெடி டெலகாஸ்ட் பண்ணிட்டாங்க. டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் கிட்டத்தட்ட 3 எபிசோடுகள் வந்துருச்சு. அதில் முதல் 2 எபிசோடுகளை பார்க்க நேர்ந்தது. இனிஷியலாக இந்த ஷோ வந்து கன்றாவியாக இருக்க போகுது, கேவலமாக இருக்க போகுது, காரி துப்புற மாதிரி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோவுடைய ப்ரோமோவை பார்க்குறப்போ நமக்கு தோணுச்சு. ஆனால் இந்த ஷோவுடைய லான்ச்சை பார்த்ததுக்கப்புறம் இந்த ஷோ போகிற போக்க பார்க்கும்போது இது ஒரு நல்ல என்டர்டைன்மெண்ட் ஷோவா நிறைய பேருக்கு ரிசீவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு தோணுது. பிக் பாஸ் சீசன் 6 உடைய டைட்டில் வின்னரா இருக்கக்கூடிய அசீம் அந்த வீட்டுக்குள்ள வந்த 6 பொண்ணுங்க கிட்டையுமே மொக்க வாங்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசிதான் ஆகணும். அசீம் வந்து ஒட்டுமொத்தமா எல்லா பொண்ணுங்கிட்டையும் மொக்க வாங்குறாரு அப்படின்னா இது பிக் பாஸ் மாதிரி இருக்க போறது இல்ல, இது ஒரு கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் ஷோவா இருக்க போகுது அப்படிங்கிற புரிதலும் நமக்கு வருது. ஃபர்ஸ்ட் இந்த ஷோவை வந்து ஸ்டார்ட் பண்ணி எப்படியெல்லாம் இன்ட்ரோடக்ஷன் அப்படின்றது ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. முதல்ல ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வர்றாங்க. வந்து அந்த ஷோவில் வந்து கலந்து கொள்ளக்கூடிய 6 பெண்களையுமே இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாங்க. அவங்களுக்கு சம் பாயிண்ட் ஆஃப் டைமில் ரிலேஷன்ஷிப்பில் பிரேக்கப் அப்படிங்கிறது இருந்திருக்கு. ஒரு சில பேர் 8 வருஷம் வந்து திருமண வாழ்க்கையில் இருந்துட்டு டிவோர்ஸ்ன்ற ப்ராசஸில் இருந்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஷோக்குள்ளே வந்திருக்காங்க. தங்களுடைய 2ஆம் காதல் இந்த வீட்டுக்குள்ளே அமையும், நம்மளை பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற, நம்ம கூட லாங் டேர்மாக பயணிக்கக்கூடிய ஒரு ஆண் நமக்கு கிடைப்பாங்கன்ற ஆசையோடு நிறைய பேர் வந்திருக்காங்க. இந்த பெண்களுக்கு எல்லாருக்குமே காமனாக இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிளைண்டாக நான் நம்பியிருக்கேன், நான் பிளைண்டாக வந்து நார்சிசம் வந்து அக்செப்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன், பிளைண்டாக வந்து புறக்கணிக்கிற விஷயத்தை வந்து நான் அக்செப்ட் பண்ணிட்டு இருந்திருக்கேன், காதல் அப்படிங்கிறது கண்ணை மறைச்சிருச்சு, நாங்கள் வந்து நிறைய தவறுகள் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த பெண்கள் ஒத்துக்கிட்டது உண்மையிலேயே ரொம்ப நல்ல விஷயம். அதில் ரொம்ப ஸ்மார்ட்டாக நான் பார்க்குறது வந்து நேஹா அப்படிங்கிற ஒரு பொண்ணு. அவங்க வந்து லவ் அப்படிங்கிறது வந்து மியூச்சுவலாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பரான விஷயத்த சொன்னாங்க. ஏன்னா காதல் அப்படின்னா நிறைய பேர் தப்பான புரிதலோட இந்த ஒன் சைட் லவ், அவளுக்கு பிடிக்கலனாலும் லவ், அவளை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக குட்டிக்காரன் அடிக்கிறது, பின்னாடி அலையிறது, அவளை வந்து டார்ச்சர் பண்ணுறது. இப்போ கூட தர்மபுரியில் ஒரு 22 வயசு பொண்ணை காதலிக்க மறுத்தது அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கத்தியால் கிழிச்சது. இந்த மாதிரி முட்டாள்தனமான அந்த காதல்லாம் தூக்கி குப்பையில் போட்டுட்டு 2 பேருக்கும் பிடிக்குதுன்னா தான் அது காதல், அது ஒருத்தருக்கு வர்றதுக்கு பேர் காதல் இல்லை அப்படிங்கிறத நேகா அவங்க சொல்லியிருந்தாங்க. அது உண்மையிலேயே உண்மை, 100% ட்ரூ. நார்சிஸ்டிக் பிஹேவியர், புறக்கணிக்கிறது, அபியூஸு, இது எல்லாமே வந்து ஆண்கள் தரப்புல இருந்து பெண்களுக்கு காமனாக நடந்த விஷயங்களாக இருக்குது. ஸோ இதெல்லாம் கடந்து தான் நாங்கள் வந்து அடுத்த ஒரு ரிலேஷன்ஷிப்புக்கு தயாராக இருக்கோம் அப்படின்னு சொல்லி இந்த பெண்கள் சொல்கிறாங்க. காதல் அப்படிங்கிறது ஒரு முறை தான் பூக்கும், அது வந்து குறிஞ்சி பூ மாதிரி அப்படின்னு நம்ம பழைய காலத்து வசனத்தையே பேசிகிட்டு இருக்க முடியாது. காதல் ஒரு நபருக்கு எத்தனை தடவை வேணாலும் வரலாம், அதில் எந்த தப்பும் இல்லை. இப்போது ஒரு பெண் திருமணம் பண்ணிக்கிறா, அவளுடைய கணவர் வந்து தப்பாக இருக்கான், குடிகாரனாக இருக்கான், இல்லை நாளைக்கு ஏதோ ஒரு சுச்சுவேஷன்லாம் வந்து செத்துறான் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து அந்த கணவனையே நினச்சிக்கிட்டு கடைசி வரைக்கும் வாழணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. தாராளமாக இன்னொரு ஆண்மகனை பார்த்து ஒரு மறுமணத்தை ஒரு பெண் செய்து கொள்வதற்கான அனைத்து உரிமையும் அந்த பெண்ணுக்கு இருக்கு. நம்ம காதலை வெறுக்கல, 2ஆம் காதலையும் வெறுக்கல, 3ஆம் காதலையும் வெறுக்கல. நம்ம வெறுக்கிறது எதை அப்படின்னா, இந்த காதல் அப்படிங்கிற பேர்ல நீங்க இந்த ஷோ மூலமா மக்களுக்கு தப்பான விஷயத்தை கொண்டு போய் சேர்த்துருவீங்களோ அப்படிங்கிற இடத்துல தான் நம்ம முரண்படுறோமே தவிர நம்ம காதலுக்கு எதிரானவர்கள் அல்ல. காதல் அப்படிங்கிறது ஒரு இயல்பான விஷயம். அதை வந்து வெளியில பார்த்து பேசி பழகி அது வரும்போது அது வந்து 2 பேருக்கு நடுவில் ஒரு புரிதல், டேட்டு, சந்திச்சுக்கிறது. இன்னைக்கு சோஷியல் மீடியா மயமாயிடுச்சு. இந்த சோஷியல் மீடியாவில் வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிக்கிறது, ஸ்னாப் சாட்டில் பேசிக்கிறது, ஓவர் த காலில் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கிறது, ஒருத்தர் புரிஞ்சுக்கிறது. இப்படி இருந்த ஒரு சூழ்நிலையை மாற்றி ஒரு வீட்டில் கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு மேலே 6 ஆண்கள் 6 பெண்களை தங்க வச்சு அவங்களுக்கான துணையை தேடிக்குங்க அப்படின்னு சொல்கிற விஷயம் உண்மையிலேயே புதுசாக இருக்குது. தமிழுக்கு இது புதுசு. இது வெளியில் வந்து ஹிந்தியில் நடந்திருக்கலாம், இது வந்து வெளிநாடுகளில் நடந்திருக்கலாம், ஆனால் தமிழில் வந்து இது ரொம்ப புதுசான விஷயம். இது உண்மையிலேயே வந்து எங்கர் ஆடியன்ஸுக்கு மத்தியில் மிகப்பெரிய அளவில் வரவேற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. சரி, விஷயத்துக்கு வருவோம். இந்த 6 பெண்களும் உட்காந்துருக்காங்க. அவங்க கிட்ட வந்து இந்த 6 பசங்களோட டீசர் மாதிரி போட்டு காட்டப்படுது. அதில் ஒவ்வொருத்தனும் தன்னுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசுகிறான். என்ன வந்து ஒரு பொண்ணு சூஸ் பண்ணா அப்படின்னா, லைஃப் லாங் வந்து அவள் சமைக்க வேண்டிய அவசியமே இல்லை, அவளுக்கு நான் சமைச்சு போடுவேன் அப்படின்னு ஒருத்தன் சமயக்காரனா மாறுறதுக்கு தயாரா இருக்கிறான். இன்னொருத்தன் வந்து நான் வந்து என்னோட பார்ட்னரை வந்து சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பேன், என் கூட இருக்கும்போது ஃபன்னா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம், சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம், நான் நிறைய ஜோக்ஸ் பாடுவேன் இன்னொருத்தன் சொல்றான். இன்னொருத்தன் வந்து நான் கீபோர்ட் நல்லா வாசிப்பேன், கிட்டார் நல்லா வாசிப்பேன், ஸோ பெண்களுக்கு பிடிச்ச விஷயத்தெல்லாம் நான் வந்து பண்ணுவேன், அவங்கள சந்தோஷமா வச்சுப்பேன் அப்படின்னு அவன் சொல்றான். பிக் பாஸ் சீசன் 6 உடைய டைட்டில் வின்னர் அசீம் அவர்கள் என்ன சொல்றாருன்னா,
டிரான்ஸ்பரன்சி, ஹானஸ்டி இதெல்லாம் வந்து ஒரு பொண்ணு எதிர்பார்க்கிறா, தைரியம் இதெல்லாம் எதிர்பார்க்குறான்னா அதுக்கு நான் வந்து கரெக்டான ஆளு அப்படின்னு சொல்லிட்டு அசீம் அவர்கள் சொல்றாரு. இது மாதிரி ஒவ்வொரு ஆண்களும் அவங்களுடைய இன்ட்ரோடக்ஷன்ல அவங்களுடைய முகம் மறைக்கப்பட்டு அவங்க வந்து தங்களை பத்தி எக்ஸ்பிளைன் பண்றாங்க. முகத்தையே பார்க்காத இந்த பெண்கள் வந்து இந்த இன்ட்ரோடக்ஷனை வச்சு நீங்க ஒரு ஃபர்ஸ்ட் பிளைண்ட் டேட்டுக்கு போறீங்கன்னா யாரோட போவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கிருஷ்ணன் கேட்குறாங்க. அதில் வந்து தினேஷ் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து செலக்ட் ஆகுறாரு. அதுக்கப்புறம் அசீமையும் செலக்ட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நல்ல பல்காக ஒருத்தன் இருக்கிறான், அவனுக்கும் ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது கிடைக்குது. அசீமை 2 பெண்கள் சூஸ் பண்ணுறாங்க. அதில் நேகாவும் சூஸ் பண்ணுது. அதே போல் சிந்தூரின்னு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்க 2 பேருமே அசீமை சூஸ் பண்ணுறாங்க. சூஸ் பண்ணி அசீமோட டேட்டுக்கும் போகிறாங்க, பிளைண்ட் டேட்டுக்கு. அசீம் அவர்களை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். அவர் பிக் பாஸ் சீசன் 6லேயே பெருசாக லவ் கண்டென்ட்லாம் பண்ணலை. பொண்ணுங்களுக்கும் அவருக்கும் பெருசாக செட் ஆகலை. அவர் வந்து டிவோர்ஸ் ஆனவர். அவருக்கு வந்து ரயான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பையன் இருக்கான். இந்த ஸ்டோரி அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய 6 பெண்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த 6 ஆண்கள்லேயே ரொம்ப பாப்புலராக இருக்கக்கூடிய பர்சன் யாருன்னு கேட்டால் அசீம். நேகா வந்து அசீம்கிட்ட டேட்டுக்கு போகிறாங்க. அதே போல் இந்த சிந்தூரி அப்படிங்கிற பெண்ணும் அசீம்கிட்ட டேட்டுக்கு போகிறாங்க. 2 பேருமே அசீமோட கம்யூனிகேட் பண்ணி பார்க்குறாங்க. கம்யூனிகேட் பண்ணி பார்த்துட்டு இல்லை அசீமுக்கும் எங்களுக்கும் செட் ஆகாது, இந்த அசீம் தான் வந்து டேட்டுக்கு வராருன்னு தெரிஞ்சிருந்தா நான் சத்தியமாக செலக்ட் பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு அந்த சிந்தூரி அப்படிங்கிற பொண்ணு சொல்லுது. எனக்கு என்னமோ சிந்தூரி வந்து ப்ரீ ஜட்ஜ்மெண்டலாக அசீமை பற்றி ஒரு தப்பான கற்பனையை வளர்த்து வச்சிருக்கு. அசீம் வந்து ரொம்ப கோவக்காரு, அசீம் வந்து கோவம் வந்தால் என்ன பண்ணுறாருன்னே தெரியாது. ஏன்னா பிக் பாஸ் சீசன் 6ல் அசீமை பார்த்துருக்காங்க இல்லையா. இது வந்து சிந்தூரியோட கருத்து மட்டும் இல்லை, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய 6 பெண்களுமே அசீமை விரும்பலை, அசீமை மொக்க பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய கான்வர்சேஷன்ல இருந்து நமக்கு அப்பட்டமாக தெரியுது. அசீம் போன்ற நபர்களை பெண்கள் வெறுப்பதற்கான காரணம் என்ன? ஒரு கோவப்படுற ஆம்பளைய, ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிற ஆம்பளைய, மனசில் பட்டதை பேசுகிற ஒரு ஆம்பளைய பெண்களுக்கு வந்து பிடிக்காதா? பெண்கள் வந்து அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட வந்து நெருங்க மாட்டாங்களா? அவங்கள வந்து விலக்கி வைக்கணும் அப்படின்னு தான் யோசிப்பாங்களாங்கிற கேள்வி அப்படிங்கிறது இருந்திருக்கு. அசீம் சொன்னது என்ன? டிரான்ஸ்பரன்சி, ஹானஸ்டி. இன்னைக்கு அது நிறைய பேர்கிட்ட இல்லை. இன்னைக்கு எத்தனை ஆம்பளைங்களுக்கு கூட லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட ஃபோனை எடுத்து, இந்தா என் ஃபோன், இதுதான் என்னோட பாஸ்வேர்ட், இதில் ஒன்றும் இல்லை, நீ என்ன பார்க்கணுமோ பார்த்துக்கோ அப்படின்னு கொடுக்கறதுக்கான தைரியம் இருக்குது. முதல்ல அதை பொண்ணுங்களுக்கு கொடுக்கறதுக்கு தைரியம் இருக்கா? ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிற பொண்ணு ஒரு ஆண்கிட்ட தன்னோட ஃபோனை தூக்கி கொடுத்துருவாளா? அப்போது ஒரு டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறது ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அந்த மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக இருப்பேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறான் அப்படின்னா அவன் கோவக்காரன். அவனுடைய முன்னாள் வாழ்க்கை, அவனுடைய திருமண வாழ்க்கை டிவோர்ஸில் முடிஞ்சிருக்கு. ஒரு பொண்ணு இவனை வேணான்னு விட்டுட்டு போயிருக்கான் அப்படின்னா இவன் தப்பானவனாக தான் இருப்பான். பிக் பாஸ் சீசன் 6ல் இவன் பேசி பேசி தான் டைட்டில் ஜெயிச்சான். அந்த பொண்ணு சொல்லுது சிந்தூரி, அசீம் யூஸ் டு டாக் வெரி வெல், அதனால் வந்து எனக்கு அது ஃபேக்காக தெரிஞ்சுது. அசீமுக்கு நல்லா பேச வருங்கிறது 106 நாள் அவன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்தப்பவே எல்லாருக்கும் தெரியும். பேசி பேசி தான் அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பல பேருடைய முகத்திரையை அவன் கிழிச்சிருக்கான். பேச்சுங்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். பேச்சால தான் எவ்வளவோ புரட்சிகள் நடந்திருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் ஏன் மேடை போட்டு மைக்க பிடிச்சி வாய்கிலேயே வசனம் பேசுகிறாங்க? பேச்சால தான் மக்களுடைய மனதை வெல்ல முடியும். அது பெண்களுக்கும் பொருந்தும். ஆனால் அவன் பேசுகிறவன் மனசார பேசுகிறானா இல்லை ஃபேக்காக பேசி உன்னை ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணுறானா அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல இருக்கக்கூடிய கேள்வி. அசீம் வந்து அப்படியே ஸ்டிஃபாக உட்காந்துருந்தாரு. ஏதோ வந்து இன்டர்வியூக்கு ஆள் எடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஏமா அவன் கேரக்டரே அதாம்மா, அவன் அப்படி தான் இருப்பான். அவனை அப்படி தான் நாங்கள் 106 நாள் பார்த்துருக்கோம். நான் எனக்கு அசீமை பற்றி ஏன் இந்த அளவுக்கு டீட்டெயிலாக தெரியும்னா, சீசன் 6ல் நாங்கள் வந்து அசீமை ரிவ்யூ பண்ணும்போது ஆரம்பத்தில் அவனை எங்களுக்கு பிடிக்கல தான். என்னடா இப்படி கோவப்படுறான், திட்டுறான், சண்டை போடுறான், இரிட்டேட் பண்ணுறான் அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் போக போக தான் அவன் தரப்பில் இருக்கக்கூடிய நியாயம் அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு வந்து புரிய ஆரம்பிச்சது. முதல் டேட்லேயே வந்து ஒருத்தரை வந்து 100% யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாது. ஒரு சில பேர்கிட்ட பழகி பார்த்து கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் தான் அவங்கள புரிஞ்சிக்க முடியும். எல்லாரும் ஈஸி கோயிங்காக இருக்க முடியாது. அப்படி ஈஸி கோயிங்காக இருக்கக்கூடிய ஆண்கள் தான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அமெரிக்காவிலேருந்து ஒரு மூதேவி வந்திருக்கு. அதுக்கு பேர் தேஜஸாம். தான் பெரிய புடுங்கின்னு நினச்சிக்கிட்டு தன்னுடைய ஆண்மையின் பெருமை பற்றி பேசிக்கிட்டு இருக்கான். இங்கே பொண்ணுங்களை வந்து நீங்கள் இம்ப்ரெஸ் பண்ணுவீங்களா இல்லை பொண்ணுங்க உங்களை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுவீங்களா அப்படின்னு ரம்யா கிருஷ்ணன் கேட்குறப்ப, இம்ப்ரெஸ் பண்ணுறதெல்லாம் எனக்கு ரொம்ப சாதாரண விஷயம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கான். அப்படின்னா அவன் என்ன அர்த்தம் அப்படின்னா, அவன் அமெரிக்காவில் பல பேரை இம்ப்ரெஸ் பண்ணி பலாந்து அப்படின்னு தான் அர்த்தம். அசீம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக பேசுகிறான் அப்படின்னா உள்ள ஒன்றும் இல்லை,
மடியில கனம் இல்ல, வழியில பயம் இல்லன்னு அவன் பேசுறான்னு அர்த்தம். இந்த வித்தியாசத்த கூட புரிஞ்சுக்காத அளவுக்கு உள்ள இருக்கிற 6 பெண்களும் தத்திகளா, இல்ல பெரிய அறிவு ஜீவிகளா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நான் ஒரு ப்ரோமோ பார்த்தேன். அதுல அந்த பொண்ணுங்க கிட்டலாம் ஒரு கேள்வி கேட்கறாங்க ரம்யா கிருஷ்ணன். உங்க 6 பேருக்கும் ஈஸியா யாரோட கனெக்ட் ஆகுது அப்படின்னு இந்த 6 பெண்களையும் பார்த்து கேட்கறாங்க. சொல்லி வச்ச மாதிரி எல்லாரும் தேஜாஸ் அப்படிங்கிறாங்க. இந்த தேஜாஸ்ன்றவன் தான் அமெரிக்கால இருந்து வந்தவன். அவன் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நேரத்துல 2 பொண்ணுங்கள இருந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஒரே நேரத்துல 2 பக்கம் கொக்கி போட்டுட்டு இருக்கான். இப்படிப்பட்ட ஒருத்தனோட தான் நாங்க வந்து ஈஸியா கனெக்ட் ஆகுறோம். அப்போ ஒருத்தன் வந்து சின்சியரா இருக்கிறதோ, ஹானஸ்ட்டா இருக்கிறதோ, டெடிகேட்டடா இருக்கிறதோ, எஃபோர்ட் போடுறதோ உனக்கு முக்கியம் இல்ல. உங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்றவன், உங்கள வந்து கம்ஃபர்டபுளா வச்சுக்கிறவனுக்கு தான் நீங்க ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ குடுக்குறீங்க அப்படிங்கிறது, இந்த தேஜாஸோட நாங்க வந்து கம்ஃபர்டபுளா இருக்கோம். இந்த தேஜாஸோட நாங்க ஈஸி கோயிங்கா இருக்கோம். எங்களால ஈஸியா பழக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெண்கள் எல்லாம் வெட்கமே இல்லாம சொல்றாங்க. இந்த பொண்ணுங்க ஸ்டார்டட் காசிப்பிங் இருக்கிற எல்லாரையும் பத்தி புரணி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா தேஜாஸ் மட்டும் பாத்தீங்களா 2 பொண்ணுங்களோட டேட் பண்றான். அந்த பொண்ணுங்க பேசிக்கும் போது மட்டும் நான் வந்து அவனை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன்டி, நான் இவனை ட்ரை பண்ணலான்னு இருக்கேன்டி, அந்த பாக்ஸிங் கை இருக்கிறான்ல அவன் ரொம்ப அமைதியா இருக்கான்டி, ரொம்ப நல்ல பையனா தெரியுதுடி, அவனை ட்ரை பண்ணி பார்க்கணும்டி. நீங்க மட்டும் உங்களுக்குள்ள காசிப் பேசிக்கிறீங்கல்ல, அவனை ட்ரை பண்ணி பார்க்கணும், இவனை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு. அப்போ ஒரு ஆம்பளை மட்டும் ஒரே நேரத்துல 2 பொண்ணுங்களை எது செட் ஆகும் அப்படின்னு சொல்லி பழகி பார்க்க கூடாதா? அது தப்புன்னா இதுவும் தப்பு. உங்களுக்கு வந்தா ரத்தம், அவங்களுக்கு வந்தா மட்டும் தக்காளி சட்னியா அப்படிங்கிற கேள்வியையும் நம்ம இந்த இடத்துல கேட்கத்தான் வேண்டியிருக்கு. இந்த ஷோல ஸ்ருதிகாவுடைய வேலை என்ன அப்படின்னா, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பாலமாக இருந்து அவங்க 2 பேருக்கும் நடுவுல இணக்கத்தை வந்து ஏற்படுத்துறது, கனெக்டிங் பீப்புள். எல்லா விஷயத்துக்கும் வந்து ரம்யா கிருஷ்ணன் வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க முடியாது இல்லையா? அவங்களுக்கும் வயசாயிருச்சு. சேரை போட்டாங்கன்னா உட்காந்து அவங்க வந்து பஞ்சாயத்து பண்ணிட்டு போவாங்க. ஓட ஒடியார போய் நின்று டாஸ்க் எல்லாம் கண்டக்ட் பண்ண, ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நடுவில் ஏதாவது பஞ்சாயத்து அப்படின்னா அதை வந்து தீர்த்து வைக்க, இதுக்கெல்லாம் வந்து ஒரு இளம் பெண் அந்த ஷோக்கு வந்து தேவைப்பட்டிருக்காங்க. அந்த இளம் பெண்ணாக ஸ்ருதிகா வர்றாங்க. ஸ்ருதிகா வந்து ஒரு குப்பிட் ரோல் பிளே பண்றாங்க. அவங்க வந்து எப்படி எப்படியெல்லாம் ஜோடியை எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட போறாங்க. இந்த ஸ்ருதிகாவோட வேலை என்னமோ எனக்கு நாரதர் வேலையா இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் கனெக்ட் ஆகுது அப்படின்னா அந்த ஆம்லெட்டை போய் அவ உனக்கு செட் ஆக மாட்டா, இவன் உனக்கு செட் ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லி ஜோடியை பிரிச்சு இந்த ஜோடியோட அந்த ஜோடிக்கு கனெக்ஷன் கொடுக்கிறது, அந்த ஆம்பளையோட இந்த பொம்பளைக்கு கனெக்ஷன் கொடுக்கிறது, அது மாதிரியான சுவாரஸ்யமான வேலைகளை அடுத்து வர இருக்கக்கூடிய நாட்கள்ல ஸ்ருதிகா செஞ்சாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. அதாவது இந்த ஷோக்கு வர ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அவங்களுடைய கடந்த கால வாழ்க்கை வந்து வலியை ஏற்படுத்தியிருக்கலாம், வேதனையை ஏற்படுத்தியிருக்கலாம். அதுக்காக வந்துட்டு ஒரு டேட்டிங்கை வந்து எப்படி பண்ணணும் அப்படிங்கிற அடிப்படை அறிவே இல்லாம வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி நான் உன்கிட்ட கொஸ்டின் கேட்கிறேன், நீ என்கிட்ட கொஸ்டின் கேளு. ஏண்டா இதெல்லாம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷனா? வாய் விட்டு பேசணும், மனசு விட்டு பேசணும், ஒருத்தரை ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கணும். நீங்க ஸ்டைலா இருக்கீங்க, உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லணும். உனக்கு கவிதை தெரியுதா சொல்லு, ஒரு பாட்டு பாடணும்னு நினைக்கிறியா அந்த மொமெண்ட்ல உனக்கு என்ன பாட்டு தோணுதோ அந்த பாட்டை ஒரு 2 வரி வந்து அந்த பொண்ணுக்காக பாடி காட்டலாம். இது மாதிரி எவ்வளவோ விஷயம் இருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் மாதிரி உட்காந்துருக்காங்க. இதை வந்து டேட் அப்படிங்கிறாங்க. டேட்டுக்கு உண்டான மரியாதை போச்சேடா உங்களால. நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணுங்கடா. உங்கள்ட்ட எவன் ரியாலிட்டி ஷோ கேட்டது? 2 பேருக்கு ஸ்கிரிப்ட் பேப்பரை கொடுத்து நான் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பேன், நீ வெக்கப்பட்டு சிரி, நான் இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்பேன், நீ வந்து இதுக்கு இப்படி ரியாக்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி மக்களை என்கேஜ் பண்ற மாதிரி, பார்க்கறவங்க வந்து என்டர்டெயின்மெண்ட் அடையிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை ஸ்கிரிப்ட் பண்ணியாவது பண்ணுங்கடா. ரியாலிட்டிங்கிற பேர்ல இவங்க பண்ற காமெடிக்கு அளவில்லாம போயிடுச்சு. ஸோ இந்த செகண்ட் லவ் அப்படிங்கிற இந்த ஷோ லான்ச் ஆகி கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 எபிசோடு வந்து டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் வந்துருச்சு. ஸோ ஒட்டுமொத்தமாக இதில் என்ன காட்டப்பட்டிருக்கு அப்படின்னு, ஒட்டுமொத்தமாக இது வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்கள் வந்துட்டாங்க, பெண்கள் வந்துட்டாங்க. பெண்கள் வந்து உட்காந்துருக்கும் போது ஆண்களோட முகம் மறைக்கப்பட்டு அவங்களோட இன்ட்ரோடக்ஷன் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். அந்த இன்ட்ரோடக்ஷனுடைய அடிப்படையில் யார் கூட ஃபஸ்ட்டு டேட் நீங்கள் போக விரும்புகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள்கிட்ட ஒரு கேள்வி எழுப்பப்படும். அவங்க வந்து ஒரு சில ஆண்களை செலக்ட் பண்ணி அவங்களுடைய ஃபஸ்ட்டு பிளைண்ட் டேட்டை பண்ணி பார்த்துருக்காங்க. இது கனெக்ட் ஆகுமா ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்விகள்லாம் அவங்கள்ட்ட கேட்கப்பட்டிருக்கு. ஃபஸ்ட்டு டேட்டில் வந்து எப்படி முடிவு பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்கள் நினைக்கிறாங்க. அதே போல் ஆண்களுக்கும் அதே மனநிலை தான் இருக்குது. ஆமாடா, நீங்கள் ஃபஸ்ட்டு டேட்லேயே வந்து ஜோடி ஜோடியாக சேர்ந்து வெளில போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு போயிட்டீங்கன்னா நாளைக்கு நாங்கள் எப்படி ஷோ நடத்துறது? 5 வாரத்துக்கு பிளான் பண்ணியிருக்கோம், அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்குங்கடா அப்படின்னு சொல்லி கொடுத்து தான் உங்களுக்கு அமைச்சிருப்பாங்க. இது என்னதான் காதலை தேடக்கூடிய முயற்சியாக இருந்தாலும் இதுக்கும் இன்டர்வியூ, செலெக்ஷன் ப்ராசஸ், உள்ளே போனீங்கன்னா நீங்கள் என்ன பேசுவீங்க, எப்படி நடந்துக்குவீங்க,
போன நாளே யாரும் யாரோடையும் கமிட் ஆகக்கூடாது. ஏன்னா இந்த ஷோ கிட்டத்தட்ட 1 மாசத்துக்கு மேல நடக்க போகுது. அதனால பார்த்து படித்து தெரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு இவ்வளோத்தையும் அங்க 6 மேல் கண்டஸ்டன்ட் 6 ஃபீமேல் கண்டஸ்டன்ட் எல்லாருக்கும் சொல்லி தான் இவங்க அனுப்பியிருக்க போறாங்க. இந்த ஷோ வந்து ஸ்கிரிப்டடா ரியாலிட்டி ஷோவா, இந்த ஷோல உண்மையான ஒரு காதலை ஒரு ஆணும் பெண்ணும் தேடி கண்டுபிடிச்சு அவங்களுடைய வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுத்துக்க முடியுமா என்கிற பல கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கு பதில் கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த ஷோ நடக்கிற வரைக்கும் இந்த ஷோவை வந்து நம்ம ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு மக்களாகிய உங்களுடைய சப்போர்ட் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ இந்த செகண்ட் லவ் ஷோ கிட்டத்தட்ட 3 எபிசோடு டிஸ்னி ஹாட் ஸ்டாரில் ரிலீஸ் ஆகிருக்கு. நீங்கள் வந்து விஜய் டிவிலையும் பார்த்துருப்பீங்க. இந்த ஷோவை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் சேயோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye-bye.